பெண்கள் படிப்புலையும் சரி சுயதொழில் செய்கிறதுலையும் சரி நிறைய முன்னேறிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. உமன் ஆண்டர்பிரினர்களுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது நிறைய பெண்களுக்கு தெரியறது இல்லைங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். திருச்சியில் கலெக்டர் ஆஃபீஸில் போன வாரம் டிஎன் ரைஸ் மூலியமாக மகளிர் தொழில் முனைவோர் கண்டறியும் முகாம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. எனக்கும் ஒரு சில குரூப் மூலியமாக இந்த தகவல் தெரிய வந்து இந்த மீட்டிங் நானும் அட்டன் பண்ணேன். நல்ல யூஸ்ஃபுல்லான மீட்டிங்க. நிறைய பெண்கள் இதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் இதை வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த மீட்டிங்கில் 300 பெண்கள் வந்திருந்தாங்க. சரியான மழைங்க. அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் அடாது மழையையும் பொருட்படுத்தாமல் விடாது முன்னேறுவோன்னு 300 பெண்கள் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணாங்க. வந்த ஒவ்வொரு பெண்களுக்குமே கையெழுத்து போட்டுட்டு ஒவ்வொரு டோக்கன் கொடுத்துட்டாங்க. வருஷப்படி டோக்கன் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாரும் டோக்கன் வாங்கிட்டு எங்களுக்காக கொடுத்த இருக்கையில் போய் உட்காந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு பெஞ்சுமே கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொண்டு போன ப்ராடக்டையுமே டேபிளில் வச்சுட்டோம். எங்களுக்கு கொடுத்த டோக்கன் வருஷப்படி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய எஃப்எஸ்எஸ்ஐ எம்எஸ்எம்ஐ பற்றி கேட்டாங்க. என்னென்ன எடுத்திருக்காங்க, உங்கள் தொழிலுக்கு நீங்கள் அடுத்த கட்ட முயற்சி என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒவ்வொரு ஆண்டர்பிரினர்கிட்டையும் ஒரு 1/2 hour இருக்குங்க. அந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி பொறுமையாக எங்களுடைய ப்ராடக்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. நானும் ஒரு சில ப்ராடக்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பிரியாணி மசாலா, ஹேர் பேக் பவுடர், ஃபேஸ் பேக் பவுடர்னு ஒரு சில ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்டீம் பவுடருமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு 22வது டோக்கன் கிடச்சிச்சு. அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்களுமே நிறைய சாதிச்ச ஆண்டர்பிரினர்களை பற்றி சொல்லி எங்களையும் ஊக்குவிச்சாங்க. பேங்க்கில் பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு பேங்க் சப்சிடி லோன்களை பற்றியும் சொன்னாங்க. நிறைய பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறி வெளிநாட்டுக்கும் நம்ம ப்ராடக்டை சேல்ஸுக்கு அனுப்புகிறாங்கன்னு நிறைய தகவல்களை வந்து சீஃப் கெஸ்ட்டுமே எங்களுக்கு சொன்னாங்க. அங்கே வந்திருந்த பெண்கள் எல்லாரும் அவங்களுடைய ப்ராடக்டையுமே கொண்டு வந்து அவங்க டேபிளில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ப்ராடக்ட்டுங்க. அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரியே கொடுக்கணும்னு பார்த்து செஞ்சுருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட்டில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சுங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் சரியான மழை, போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு தான் கிளம்புனேன். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ப்ராடக்டோட அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு வந்திருந்தாங்க. போனதுக்கப்புறம் தான் இந்த மீட்டிங்கை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஊர்லேயே மாவட்ட தொழில் மையத்தை அணுகி இந்த மாதிரி சலுகைகள் இருக்கிற இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. டிஎன் ரைஸ் மூலியமாக உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நிறைய பண்ணுவாங்க. நீங்களும் இதை பயன்படுத்தி உங்கள் தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் அடி எடுத்து வச்சுருக்கேன். இதை பயன்படுத்தி நான் அடுத்த லெவலுக்கு நானும் முயற்சி செஞ்சு போவேங்கிற நம்பிக்கையோடு இந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணேன். அங்கே கொண்டு வந்திருந்த ஆண்டர்பிரினர்ஸ்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்டு ஒன்று யூனிக்காக இருந்துச்சுங்க. ஒருத்தர் சோப் ஆயில், வீடு க்ளீன் பண்ணுற ஆயில்ஸ், சோப் வெரைட்டிஸ்னு நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயும் யூனிக்காக கிஃப்ட் ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜூட் பேக் பண்ணியிருந்தாங்க, சாக்லேட் பண்ணியிருந்தாங்க, ப்ரௌனிஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. தொக்கு வெரைட்டியில் என்னென்ன தொக்கு இருக்குமோ, நான்வெஜ் தொக்கு, வெஜ்ஜு தொக்குன்னு தொக்கு வெரைட்டிஸும் கொண்டு வந்திருந்தாங்க. போன இதில் எங்களுக்கு நெட்வொர்க்கிங்கும் கிடச்சிச்சு. நிறைய பெண்களோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடச்சிச்சு. நமக்கு தெரியாத இந்த மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். கலெக்டர் ஆஃபீஸில் பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிறைய சப்போர்ட் டிஎன் ரைஸ் மூலியமாக நடக்குதுங்கிறது பெண்களுக்கு தெரியட்டும். பெண்கள் இப்போ வெளியில் வந்து நிறைய துறையில் சாதிச்சுட்டு வராங்க. இதை அவங்க பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நான் சொல்ல மறந்துட்டேங்க. மதி சுய உதவி குழுவை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு இங்கே இருக்க பெண்கள் முன்னேறி இருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்டில் மதி ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருந்தாங்க. எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த மதி சுய உதவி குழு பற்றி தெரிய வந்துச்சு. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் நிறைய வரும்.